இப்போ எஸ்ஐபிலையும் லம்சம்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஒரு நியூ கம்மர் அப்படின்னா நான் என்னென்ன பார்க்கணும் அதில்? நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் போட்டோடனே அது பெரிய க்ரோத் ஆகிடாது. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஒரு கோல் வச்சுட்டு ஒரு எஸ்ஐபி பண்ணணும். என் குழந்தை படிப்பு, என் ரிட்டையர்மெண்ட்டு, என் வெக்கேஷன், எனக்கு இவ்வளோ இருக்கணும் மினிமம் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுட்டு நீங்கள் முதலீடு பண்ணணும். டைம் அண்ட் டியூரேஷன் என்ன ரோல் ப்ளே பண்ணுது எஸ்ஐபியில்? ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் டிலேன்னு சொல்லுவோம். என்னன்னா 28 வயசுல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபா ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,16 lakhs கிடைக்கும். சப்போஸ் ஒருத்தர் வந்து 28 வயசுல ஸ்டார்ட் பண்ணல, 1 year டிலேவா ஸ்டார்ட் பண்றாரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,91 lakhs தான் கிடைக்கும். அப்படிதான் என்னன்னா 25 லட்சம் கம்மியா கிடைக்கும். விச் மீன்ஸ் எனக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க எஸ்ஐபியில்? ஸோ வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். உங்களை மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் யாரை பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வினா அந்த எஸ்ஐபி நிறைய சொல்லிட்டே இருப்பீங்க எஸ்ஐபி பற்றி. ஆக்சுவலாக உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் எஸ்ஐபி பற்றி நிறைய பேசிட்டே இருப்பீங்க கூட. ஸோ வந்து எனக்கு சொல்லுங்கள் சார், எஸ்ஐபினா என்ன, அது எப்படி ரிவால்வ் ஆகுது? ஸோ எஸ்ஐபிங்கிறது வந்து ஒரு மாடர்ன் டே இன்வெஸ்டிங். ஓகே. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், ஆர்டி வாங்குவோம், ரெக்கரிங் டெபாசிட். ஆமாம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் 5,000 10,000 ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் 7%, 8%, 9%ன்னு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஃபிக்ஸடாக தெரியும். ரெகுலராக வாங்குவோம். ஒரு கார்பஸ் வரும் 3 லட்சம் 4 லட்சம், ஒரு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு கார்பஸ் வரும். ஓகே. ஸோ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரெகுலர் இன்வெஸ்டிங், டிசிப்ளின்டாக பண்ணும்போது ஒரு கார்பஸ் வரும். இதுதான் ரெக்கரிங் டெபாசிட் பண்ணும். இது எஸ்ஐபி என்ன பண்ணுன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. ஏன்னா ஆர்டியில் இருக்கிறதுக்கு பேர் ஈல்டு. ஓகே. ஈல்டுன்னா என்னன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது ஒரு ஈல்டு. ஓகே. ரெக்கரிங் டெபாசிட்ங்கிறது ஒரு ஈல்டு. போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது ஒரு ஈல்டு. உங்களுக்கு என்ன வரப்போகுதுங்கிறது தெரியறது ஈல்டு. எஸ்ஐபியில் வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. இட்ஸ் கால்ட் ரிட்டர்ன், விச் இஸ் ரெட்ராஸ்பெக்டிவ். ஸோ இந்த எஸ்ஐபியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி ஆர்டியில் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் போடலாம். ஃபிக்ஸட் அமௌண்ட் போடும்போது ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு 12 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குவீங்க, அடுத்த மாதம் ஒரு பொருளை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குவீங்க. ஸோ என்ன ஆகும்னா இட் ஒர்க்ஸ் ஆன் அ லா ஆஃப் ஆவரேஜ். ஸோ 12 ரூபாய்க்கு வாங்கல, 10 ரூபாய்க்கு வாங்கல, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இட் வில் கிவ் யூ டிசிப்ளின்டு சேவிங்ஸ். தென் இன் அன் எஸ்ஐபி நீங்கள் ஒரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐபின்னா ஈக்விட்டியில் மட்டும் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கோல்டில் பண்ணலாம், நீங்கள் ரீட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் பண்ணலாம், நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ என்ன பேசிக்லி என்ன ஆகும்னா ஆவரேஜ் அவுட் ஆகும். ஒரு இடத்த நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 95 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு கார்பஸ் அச்சீவ் பண்ணணும், நான் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், எவென்ச்சுவலி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த அசட் கிளாஸ் மேலே போகும் அப்படின்னு சொன்னால் எஸ்ஐபி இஸ் அ right way of investing. It's basically a modern day of investments actually. சார் இப்போ நீங்கள் எஸ்ஐபி பற்றி சொன்னீங்க சரி, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது லம்சம்னு. ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்ன? இப்போ எஸ்ஐபிலையும் லம்சம்னு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? எது ஒரு காமன் மேன் சூஸ் பண்ணணும்? ஸோ காமன் மேன் லம்சமும் பண்ணலாம், எஸ்ஐபியும் பண்ணலாம். ஓகே. ஃபஸ்ட்டு அவருடைய கோல் என்னன்னு முதல்ல பார்த்துக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து என்னன்னா சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். அது ஈக்விட்டியாக இருக்கட்டும், அது கோல்டாக இருக்கட்டும், அது ரீட்டாக இருக்கட்டும், அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ 10,000க்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறது ஒன்று தான். 10 லட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு ஒன்று தான். ஆல்வேஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம எஸ்ஐபிலையும் பார்க்கணும், லம்சம்லையும் பார்க்கணும். ஓகே. ஒரு கார்பஸை நான் அச்சீவ் பண்ணணும், எனக்கு 25 லட்சத்தை இத்தனை வருஷத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி போகலாம். இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, நான் இவ்வளோ நாள் வச்சுருப்பேன், எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா லம்சம் பண்ணலாம். ஓகே. ஒருத்தர் லம்சமும் பண்ணலாம், எஸ்ஐபியும் பண்ணலாம். ஒருத்தர் வந்து ஒரு கார்பஸை சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும், எனக்கு 1 கோடி அச்சீவ் பண்ணணும், என் கையில் இவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் என்னால் மாதமும் சேர்க்க முடியும் அப்படின்னா லம்சமும் பண்ணிவிட்டு எஸ்ஐபியும் பண்ணலாம். ஸோ தட் ஹி வில் ரீச் த கார்பஸ் மச் பிஃபோர் த டிசைர்ட் டைம். சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். ஆமாம் சார். இப்போ நம்ம எஸ்ஐபி சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும்? ஒரு நியூ கம்மர் அப்படின்னா நான் என்னென்ன பார்க்கணும்? அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீண்ட காலம் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம நிறைய பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பற்றி பேசியிருக்கோம். The early that you start and the longer that you wait, returns can be much better. ஓகே. ஸோ நீங்கள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும், பொறுமையாக வெயிட் பண்ணணும். இதுதான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் போட்டோடனே அது பெரிய க்ரோத் ஆகிடாது. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு வாட்டர் த ரூட், யூ கேன் என்ஜாய் த ஃப்ரூட் லிட்டில் லேட்டர். ஸோ நீங்கள் 100 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும்
100 பக்கெட் தண்ணி ஊற்றினாலும் அந்த செடி வந்து அந்த சீசன்ல தான் உங்களுக்கு காய்க்கும். நீங்க 100 லிட்டர் தண்ணி ஊற்றுறாங்க மாங்காய் இன்னைக்கு வரப்போறது இல்லை இல்லையா, அது சீசன்ல தானே வரும் மாங்காய். ஸோ இதுதானே சொல்லுவோம் தீரே தீரே மன தீரே தீரே சப்பு சேன்மோ. என்னன்னா எவ்வளவுதான் நீங்க செஞ்சாலும் யூ லவ் டு வெயிட். பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் டிசிப்ளின் ஆஃப் சேவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஃபோக்கஸ், ஒரு இலக்கு இருக்கணும். பிடிஎஃப்னு சொல்லுவோம், பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸ். ஓகே. ஒரு இலக்கு வச்சுட்டு நீங்க எஸ்ஐபி பண்ணணும், ஒரு கோல் வச்சுட்டு ஒரு எஸ்ஐபி பண்ணணும். என் குழந்தை படிப்பு, என் ரிட்டையர்மெண்ட், என் வெக்கேஷன், எனக்கு இவ்வளோ இருக்கணும் மினிமம் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுட்டு நீங்க முதலீடு பண்ணணும். இது என்ன சொல்லுவோம்னா 50-30-20 ரூல்னு சொல்லுவோம். ஓகே. 15ங்கிறது உங்களுடைய நீட்ஸுக்கு, உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு, உங்களுக்கு வீட்டுக்கு வேண்டியான தேவைகள், இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு 50% செலவு பண்ணீங்க. 100 ரூபாய் இருந்ததுன்னா 50% செலவு பண்ணீங்க. ஓகே. ஆக்சுவலாக 13ங்கிறது வந்து என்ன பண்ணுவோம்னா உங்கள் வாண்ட்ஸ். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு லிவ் ஒன்லி ஒன்ஸ். நீங்கள் சினிமாவுக்கு போகிறது, என்டர்டைன்மெண்ட்டு, வெக்கேஷன் போகிறது, வீக்கெண்டில் அப்படி சொல்லுவோம். ஆக்சுவலாக என்னுடைய கான்செப்ட் என்னன்னா 30% சேவ் பண்ணணும். ஓகே. நிறைய பேர் வாண்ட்ஸுக்கு 30% வச்சுக்குவாங்க. என்னுடைய கான்செப்ட் என்னன்னா இந்தியாவோட ஆவரேஜ் சேவிங்ஸே ஒரு 15 வருஷம் முன்னாடி 30% சேவிங்ஸ். யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களாம் 30% சேவ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ 30% சேவ் பண்ணுங்க. அந்த 20% மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு, வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க. ஓகே. ஸோ இந்த 50-30-20 ரூலை நீங்கள் 30% முதல்ல சேவ் பண்ணுங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதான் சார், இப்போ நீங்கள் எஸ்ஐபின்றப்போ இந்த டைம் அண்ட் டியூரேஷன்றது ஒரு பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணுது. அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சார்? ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி நான் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு அப்படின்வாங்க. சில பேர் வந்து அவங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ வந்துச்சு அப்படின்வாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தானடா ஆச்சு, எப்படா நீ இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் எடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி சார் டைம் அண்ட் டியூரேஷன் என்ன ரோல் ப்ளே பண்ணுது எஸ்ஐபியில்? ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் டிலேன்னு சொல்லுவோம். என்னன்னா 28 வயசுல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்க, ஒரு 10,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே. அவர் ஒரு 55 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து கால அவகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 27 வருஷம் இருக்கு. இந்த 27 வருஷத்தில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32,40,000 சேவ் பண்ணிருப்பார். 32,40,000 அது மாதிரி சேவ் பண்ணுறாங்க. அரௌண்ட் 32 lakhs வச்சுக்கலாமே ஃபார் கால்குலேஷன். அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,16 lakhs கிடைக்கும். ஓகே. அட் 12% இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் ஒருத்தர் வந்து 28 வயசுல ஸ்டார்ட் பண்ணல, 1 year டிலேவா ஸ்டார்ட் பண்றாங்க, 29 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதே 10,000 ரூபாய். அதே மாதிரி அவருக்கு வந்து 55 வயசுல அவருக்கு ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஓகே. அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,91 lakhs தான் கிடைக்கும். அப்படிதான் என்னன்னா 25 லட்சம் கம்மியாக கிடைக்கும். விச் மீன்ஸ் அவர் சேர்த்த பணம் ஒரு 2,16 லட்சம் சேர்த்துருக்காரு. அவர் ஒரு 6% வித்ட்ரா பண்ணுறாருன்னா மாதத்துக்கு அவருக்கு 1,13,000 ரூபா அவருக்கு பென்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம் அவரே அவர் பணத்தை. ஓகே. சப்போஸ் அந்த ஒரு வருஷம் டிலேவை ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, அவரு அதே மாதிரி 6% பென்ஷன் வித்ட்ரா பண்ணும்போது அவருக்கு 94,000 95,000 தான் எடுத்துக்க முடியும். புரியுது மாதம். ஸோ த காஸ்ட் ஆஃப் டிலேன்னு இருக்கு இல்லையா, அந்த 1 வருஷம் 2 வருஷங்கிறது வந்து இட்ஸ் a வெரி பிக் திங் இன் த லாங் டர்ம். லாங் டர்ம்ல அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஆக்சுவலாக இந்த ஏர்லியா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது, உங்க ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கலாம், பெட்டரா. ஓகே சார். சார் இப்போ சிப்ல இன்னொரு நிறைய பேர் பண்ற தப்ப என்ன நான் பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா போயிட்டு இருக்கப்போ பல பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கீழே போயிட்டு இருக்கு, இதுல நான் காசு போடணும், எனக்கு இன்னும் தான் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு பெரிய தப்பு சார் அது? ஸோ உங்களுக்கு நீங்க வந்து ஒரு போத்தீஸுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஷாப்பிங் சென்டருக்கோ போனீங்கன்னா ஒரு 30% 20% டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் வாங்குவேன் சார், எல்லாமே நிறைய வாங்குவீங்க. ஒரு 2 சட்டைக்கு பதிலாக 3 சட்டை வாங்குவீங்க, 3 சட்டைக்கு பதிலாக 4 சட்டையை வாங்குவீங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல எப்பெல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருதோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், நிறைய வாங்கணும். நீங்க அப்போ போயிட்டு ஸ்டாப் பண்றதோ எடுக்கிறதோ பண்ணக்கூடாது நீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எமோஷனல் பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் as far as investing is concerned. ஸோ எல்லாருக்கும் இது தெரியும், காம்பவுண்டிங் தெரியும், மார்க்கெட் எவென்ச்சுவலாக மேலே போகும்னு தெரியும். ஆனால் என்னன்னா உங்களுடைய எமோஷனல் பிஹேவியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமயத்தில் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ வென் தெர் இஸ் அ டிஸ்கவுண்ட் யூ ஷுட் பை மோர். எப்பெல்லாம் ஒரு அசெட் கிளாஸ் வந்து ஃபாலோ ஆகுதோ அப்போ தான் நீங்கள் நிறைய வாங்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆம்பி சொல்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரைட். நிறைய பேர் வந்து நீண்ட காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஆம்பி என்ன சொல்லுதுன்னா ஒன்லி 3% ஆஃப் த பாப்புலேஷன் தான் இந்த எஸ்ஐபிலையும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் சரி அவங்க 5 வருஷத்துக்கு மேலே வச்சிருக்காங்க. ஓகே. விச் மீன்ஸ் 97% ஆஃப் த பீப்புள் who are only investing, redeeming, எடுக்கிறது போகிறது என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்ன பண்ணலாம், எடுக்கலாமா, மார்க்கெட் டவுன் ஆகுமா, ஏற்ற வருமான்ட்டு. நான் அதை என்ன சொல்லுவேன்னா புல் மார்க்கெட் இஸ் லாங்கர் தென் த பேர் மார்க்கெட்.
ஓகே. ஆன் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்தியா வந்து வில் டூ வெல். இந்தியா ஹஸ் டன் வெல் இன் த லாஸ்ட் 20-30 இயர்ஸ் அண்ட் இட் வில் கண்டினியூ டு டூ வெல் ஃபார் நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ். ஏன்னா லாங் ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 34 கோடி 35 கோடி பாப்புலேஷன். ஓகே. இன்னைக்கு வந்து 29 கோடி பேர் வந்து கார் வச்சுருக்காங்க. இந்தியாவில் 140 கோடி பாப்புலேஷன், மேபி மோர் தென் தட். இன்னைக்கு வந்து கார் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 கோடி பேர் தான். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த 4 கோடி பேர் ஒரு 12 கோடி ஆகுது, ஒரு 16 கோடி ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். எவென்ச்சுவலி ஓவர் பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் லுக் அட் த க்ரோத். இப்போ கார் வாங்குறதுனால எப்படி மேலே போகும்னா, கார் வாங்குறதுக்கு சப்ளை பண்ணுற ஸ்பேர் கம்பெனி, இந்த ஸ்பேர் பார்ட்ஸை சப்ளை பண்ணுற அதர் கம்பெனிஸ், அதுக்கு இன்டைரக்ட் ஜாப், டைரக்ட் ஜாப். ஸோ என்ன ஆகும்னா, இந்தியா வந்து ஆல்ரெடி $4 trillion ரீச் ஆயிருக்கு எக்கானமி. எனி எக்கானமி பிட்வீன் 4 trillion to 8 trillion 10 trillion ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சைனா இப்படி தான் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. யூஎஸ் இப்படி தான் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. ஸோ இந்தியா வில் டூ வெல் இன் த லாங் ரன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 இயர்ஸில் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ லோவாக இருக்கும்போது நிறைய வாங்கணும். ஓகே. ஹையாக இருக்கும்போது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். பட் ஆனால் ஒரு கோலை என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டேஜில் ரீச் பண்ணுவீங்க. ஒரு 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 கோலை ரீச் பண்ணிட்டீங்க. உங்களுடைய டார்கெட் 1 கோடி, உங்கள் டார்கெட் 50 லட்சம், உங்கள் டார்கெட் 2 கோடினா, இப்போ பயிர் அறுவடை ஆயிடுச்சு, இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா கட் பண்ணுங்க. ஓகே. நீங்கள் அந்த சமயத்தில் ரிஸ்க் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாண்ட் ஃபண்டோ இல்லை உங்களுடைய நீடுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த டார்கெட் ரீச் பண்ணோன்னே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துறது தான் புத்திசாலித்தனம். ஸோ தான் வாட் எவர் இட் இஸ், நம்ம ஸ்டாப் மட்டும் பண்ணக்கூடாது எந்த ஒரு ரீசனுக்காகவும். கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே சார். சார் கடைசி கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்து எஸ்ஐபியில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சுருக்கீங்களா? எனக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க எஸ்ஐபியில்? ஸோ ரொம்ப சிம்பிள். போரிங் வில் பி ரிவார்டிங். ஓகே. போரிங்காக இருக்கும், ஆனால் ரிவார்டிங்காக இருக்கும். ரொம்ப நீங்கள் பெருசாக திங்க் பண்ணவே வேணாம். எஸ்ஐபியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குது, 4ஆக பிரிச்சுக்கோங்க. 2,500 ரூபாயை ஒரு இண்டெக்ஸ், ஒரு நிஃப்டி 50ல் வாங்கிடுங்க. ஓகே. ரொம்ப பெரிய ரிசர்ச்சே தேவை கிடையாது. எல்லா நிஃப்டி 50யும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு 2,500 ரூபாய் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் போட்டுருங்க. ஓகே. ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது என்ன இருக்கும்னா, ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லாம் இருக்கும். அடுத்தது ஒரு 25, அடுத்த ஒரு 2,500 ரூபாய் என்ன பண்ணுங்க, ஒரு மல்டி கேப் ஃபண்டில் போட்டுருங்க. ஓகே. அதுலேயும் என்ன இருக்கும்னா, ஸ்மால் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், லார்ஜ் கேப். அடுத்த ஒரு 2,500 ரூபாயை ஒரு மல்டி அசட் ஃபண்ட். மல்டி அசட்னு என்ன இருக்குன்னா, அதில் கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், கமாடிட்டிஸ் இருக்கும், ஈவன் க்ரூட் ஆயில் இருக்கும், உங்களுக்கு ரீட் இருக்கும், டெட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 4 முதலீடாக நீங்கள் பிரித்து போடும்போது எல்லா அசட் கிளாஸும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ 10,000 ரூபா முதலீட்ட எல்லா அசட் கிளாஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் பெருசாக ரொம்ப யோசிக்க வேண்டாம். 4ஆக பிரிங்க, 25% ஈச் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க. The simple strategy, if you do it for next 15 to 20 years, you will create a very big corpus. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். Thank you, Keshav.